ஆலோசனை செய்ய வேண்டும், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு சூழலில் தான் தாவேகா தரப்பில் வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை மறுதளிக்கக்கூடாது, தவிர்க்கக்கூடாது, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மேலோங்கியது. ஆகவே கட்சியின் நலன்களை கருத்தில் கொண்டு நானும் அந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கும் சூழல் உருவானது. அப்போது திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க தான் என்ன கூட்டணியின் தலைவராக என திருமாவளவன் கேள்வி. தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி உடையாமல் தடுக்கும் வலிமை தனக்கு இல்லை எனவும் விளக்கம். திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு திமுக தலைவருக்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணியின் தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை.